கேரளால ஒரு புது மொழி மசோதா வந்திருக்கு. ஆனா அது பக்கத்து மாநிலமான கர்நாடகா கூட ஒரு பெரிய சண்டையே ஆரம்பிச்சு வச்சிருக்கு. ஒரு மொழி சம்பந்தப்பட்ட சட்டம் எப்படி ரெண்டு மாநிலங்களுக்கு நடுவுல ஒரு அரசியலமைப்பு பிரச்சனையா மாறுது? வாங்க இத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். ஆமா, இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. ஒரு மாநிலம் அவங்க தாய்மொழிய வளர்க்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க. சரி, அதுல என்ன தப்பு? அது ஏன் இன்னொரு மாநிலத்துக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனையா ஆகணும்? விஷயம் என்னன்னா, இது வெறும் மொழி பிரச்சனை மட்டும் இல்ல. இதுக்குள்ள நம்ம அரசியலமைப்பு உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையில ரெண்டு பக்கமும் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். கேரளா சைடுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்க தாய்மொழியான மலையாளத்தை அரசு வேலைகள்ல அதிகமா பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதுக்கான முயற்சி தான் இது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கர்நாடகா சைடுல இது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது. கேரளால இருக்கிற எங்க கன்னட பேசுற மக்களுக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தல்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? ரெண்டும் நேர் எதிரான கருத்துக்கள். சரி, வாங்க இந்த மசோதாவால வந்திருக்கிற இந்த எல்லை தகராற பத்தி கொஞ்சம் டீடைலா பாப்போம். இந்த அரசியலமைக்கு மோதலுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? சமீபத்துல தான் கேரளா அரசாங்கம் இந்த மலையாள மொழி மசோதாவை அவங்க சட்டமன்றத்துல பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மசோதா ஆளுநரோட கையெழுத்துக்காக வெயிட் பண்ணுது. அதாவது அவர் கையெழுத்து போட்டா இது சட்டமாயிடும். ஒரே ஒரு ஸ்டெப் தான் பாக்கி. அடுத்ததா எல்லாரும் ஏன் இத பத்தி இவ்ளோ பேசுறாங்க? அப்படி என்னதான் இருக்கு இந்த மசோதாவுக்குள்ள? வாங்க அதையும் பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த மசோதாவோட மெயின் டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான். கவர்மெண்ட், கோர்ட், ஸ்கூல்னு எல்லா இடத்துலயும் மலையாளத்தை தான் ஆஃபிஷியல் மொழியா ஆக்கணும். இது மூலமா பொது வாழ்க்கையில மலையாளத்தோட முக்கியத்துவத்தை இன்னும் அதிகப்படுத்தணும், அதோட பயன்பாட்டை ஊக்கப்படுத்தணும்னு கேரளா அரசு நினைக்குது. சரி, வாங்க இந்த மசோதாவுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதுதான் பிரச்சனையே. 1, 10வது வரைக்கும் மலையாளம் கட்டாயம் முதல் மொழியா இருக்கும். யோசிச்சு பாருங்க, இது எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாத்தும். 2, இனிமே அரசாங்கத்தோட எல்லா லெட்டர்ஸும் மலையாளத்துல தான் இருக்கணும். 3, கோர்ட் தீர்ப்புகளை கூட மலையாளத்துல மொழிபெயர்க்கணும். 4, இனிமே வர்ற எல்லா புது சட்டங்களும் அவசர சட்டங்களும் மலையாளத்துல தான் இருக்கணும். கடைசியா இது எல்லாத்தையும் கண்காணிக்க மலையாள மொழி வளர்ச்சி இயக்குநரகம்னு ஒரு புது டிபார்ட்மெண்ட்டே உருவாக்குறாங்க. பாத்தீங்களா இதோட தாக்கம் எவ்வளோ பெருசுன்னு? இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வர்றது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2015லயே இப்படி ஒரு முயற்சி செஞ்சாங்க. ஆனா அந்த மசோதாவுல சில லீகல் பிரச்சனைகள் இருந்ததால பிரசிடென்ட் அதுக்கு ஓகே சொல்லல. இப்போ சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு புது மசோதாவை பாஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அதோட ஃபியூச்சர் கவர்னர் கையில தான் இருக்கு. சரி, இது கேரளாவோட ஸ்டோரி. இப்ப கர்நாடகா சைடுக்கு வருவோம். அவங்க ஏன் இதை இவ்ளோ கடுமையா எதிர்க்கறாங்க? அவங்களோட பிரச்சனைகள் என்ன? கர்நாடகாவோட முதல் பாயிண்டே ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இந்த மசோதா நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானதுன்னு சொல்றாங்க. குறிப்பா கேரளால வாழ கன்னடம் பேசுற மக்களோட அடிப்படை உரிமைகளை இது பாதிக்கும்னு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்க கவலை சும்மா வார்த்தை இல்ல. இந்த நம்பரை பாருங்க, 192. இது என்ன நம்பர் தெரியுமா? கேரளாவோட காசர்கோடு மாவட்டத்துல இப்போ இருக்கிற கன்னட மீடியம் ஸ்கூல்ஸோட எண்ணிக்கை. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி 197 இருந்துச்சு, இப்போ 192 குறைஞ்சிருக்கு. இந்த புது சட்டம் வந்தா இந்த ஸ்கூல்ஸோட நிலைமை என்னாகும்? இதுதான் அவங்களோட பெரிய கேள்வி. கர்நாடகாவோட எதிர்ப்பு எவ்வளோ சீரியஸ்னு பாருங்க. அவங்க முதலமைச்சர் சித்தராமையா என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த மசோதாவை இப்போ இருக்கிற மாதிரியே கொண்டு வந்தா சும்மா இருக்க மாட்டோம். அரசியலமைப்பு சட்டப்படி எங்களுக்கு இருக்கிற எல்லா உரிமைகளையும் பயன்படுத்தி இதை எதிர்ப்போன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கார். இது வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல, இது ஒரு நேரடி வார்னிங். கர்நாடகாவோட இந்த கோபத்துக்கும் கவலைக்கும் கேரளா என்ன பதில் சொல்லுது? வாங்க அவங்க தரப்பு நியாயத்தையும் கேட்போம். கேரளா அரசாங்கம் சொல்றது என்னன்னா, யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த மசோதாவிலேயே எல்லா மொழி சிறுபான்மையினரோட உரிமைகளையும் பாதுகாக்க ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்குன்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இதுதான் கர்நாடகாவோட கவலைகளுக்கு அவங்க கொடுக்கிற நேரடி பதில். அவங்க சொல்ற அந்த ஸ்பெஷல் ரூல் இருக்கு இல்லையா, அதுக்கு சட்டத்துல ஒரு பேர் இருக்கு, நான் ஆப்ஸ்டான்டே கிளாஸ். இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சட்டத்துல இந்த கிளாஸ் இருந்துச்சுன்னா மத்த எந்த சட்டத்துல என்ன முரணா இருந்தாலும் சரி, இந்த கிளாஸ் சொல்றதுதான் செல்லுபடியாகும். இதுதான் ஜெயிக்கும். இது ஒரு கேடயம் மாதிரி சிறுபான்மையினர் உரிமைகளை பாதுகாக்கும்னு கேரளா நம்புது. இத பத்தி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. எங்க மசோதாவுல ரொம்பவும் தெளிவான, எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாத ஒரு நான் ஆப்ஷன்டட் கிளாஸ் இருக்கு. அது மத்த மொழி பேசுற சிறுபான்மையினருக்கு ஸ்பெஷல் பாதுகாப்பு கொடுக்கும்னு அவர் உறுதி சொல்லியிருக்காரு. கர்நாடகாவோட வாதத்துக்கு கேரளா கொடுக்கிற லீகல் ஆன்சர் இதுதான். சரி, இப்போ ரெண்டு பக்கத்து வாதத்தையும் கேட்டுட்டோம். ஒரு பக்கம் கேரளா, இன்னொரு பக்கம் கர்நாடகா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குமா? வாங்க பார்க்கலாம். இனிமே என்ன நடக்கலான்னு பாத்தீங்கன்னா 3 வாய்ப்புகள் இருக்கு. முதல் ஸ்டெப் கவர்னரோட முடிவு. அவர் இதுக்கு ஓகே சொல்லலாம், இல்ல நிறுத்தி வைக்கலாம், இல்லாட்டி யோசிக்கிறதுக்காக பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம்.
ரெண்டாவது, ஒருவேளை இது பிரசிடென்ட்டுக்கு போச்சுன்னா இந்த மசோதா அரசியலமைப்பு சட்டப்படி சரியா தப்பான்னு நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய விவாதமே நடக்கும். மூணாவது, இதுக்கு நடுவுல கர்நாடகா அவங்க சட்ட போராட்டத்தை விடமாட்டாங்களாம். சோ இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியல. கடைசியா இந்த முழு பிரச்சனையையும் ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கலாம். ஒரு மாநிலம் தங்களோட தாய்மொழியை வளர்க்கறது ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதே நேரத்துல அங்க வாழ்ற மத்த மொழி பேசுற மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதும் அவங்களோட கடமை தானே. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை எப்படி கொண்டு வர்றது? இதுதான் இங்க $1,000,000 கேள்வி. இதுக்கான பதில்ல தான் இந்த மசோதாவோட எதிர்காலம் மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட பன்முகத்தன்மைங்கிற பெரிய விஷயத்தோட எதிர்காலமே அடங்கியிருக்கு.